எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாரி பாட்டர் நாவல் ரொம்ப பிரபலமா தெரியும். அத எழுதின ஜே.கே. ரவுலிங் அத வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எத்தன பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 12 பதிப்பகத்துக்கிட்ட போனாங்க. என்னோட கதைய பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி அதோட காப்பிய அவங்க கிட்ட குடுத்துட்டு வந்தாங்க. 12 பதிப்பகமும் அத வந்து திருப்பி குடுத்துட்டாங்க. இது செட் ஆகாது, இது ஹிட் ஆகாது. நாங்க தேவையில்லாம பணத்த இதுல முதலீடு பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு. 13வதா ஒரு பதிப்பகத்துக்கிட்ட போனாங்க. அந்த பதிப்பகம் அத வாங்கி வச்சுட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னுச்சு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பதிப்பகத்துக்கிட்ட போய், "என்ன சார் என்ன ஸ்டேட்டஸ்?" அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ட்டாரு, "எனக்கு பிடிக்கலங்க. ஆனா என் பொண்ணு படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றா. ஸோ அதனால நான் வந்து இத பப்ளிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணாப்ல. செம ஹிட். 12 கம்பெனியும் தவற விட்ட ஒரு விஷயத்த 13வதா அந்த பப்ளிஷர் வந்து பப்ளிஷ் பண்ணி மொத்தமா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, நம்மளோட படைப்பு யாருக்கோ அவங்க அத பார்த்து அதோட கமெண்ட்ஸ் குடுத்தா மட்டும் தான் அது சரியா இருக்கும். குழந்தைங்களோட உலகத்துல நம்மள மாரியான அறிவாளி, அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசு அதிகமான ஜீவன்கள் நுழையவே முடியாதுன்றத இந்த எக்ஸாம்பிள் சொல்லுது. அதே மாரி 12 ரிஜெக்ஷன் இல்ல, 13 ரிஜெக்ஷன் இல்ல, 100 ரிஜெக்ஷன் வேணாலும் ஆகட்டும். நமக்கான சரியான இடத்த நம்ம இதுவரையும் ரீச் பண்ணலன்றது தான் அர்த்தம். அந்த சரியான இடத்த தொட்டுட்டோம்னா, அது ஹிட் தான்.